கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியும் இல்லாமல் அவங்க யாரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்ய வல்லவர், அவர் சொல்லுகிறதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்ற பெரிய நம்பிக்கையோடு எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றியப்பா, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது கர்த்தர் நடந்து போனாரே, அந்த பேதுருக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போகும் பொழுது அவர் பேதுரு காற்றை பார்க்கல, கடலை பார்க்கல, அவர் நடந்து போனாரு. யாரெல்லாம் அவரை பார்த்து நீங்கள் நடந்து போறீங்களோ அவர் உங்களுக்கு முன்னாடி இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொன்னார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அது அடங்கி போகும், பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறுமே. ஆமென். இயற்கையின் மேல் அதிகாரமுடைய ஆண்டவர் உயர்த்துவோமா? நன்றி அப்பான்னு சொல்லி கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை, காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாயிருப்பதால் எனக்கு இல்ல கவலை, கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு எதில்ல கவலை, காற்றையும் கடலையும் அதட்டிடவும் அற்புத வார்த்தைகளாமே, எந்த எனக்கு இல்ல கவலை. கையில் வைத்து சொல்லுங்க, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுவோமா? ஆராதனை இயேசு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. ஓ ரீபா சந்தராக கணத்துக்கு மகிமைக்கு பாத்துறதே, எனக்கு முன்னே கர்த்தர் போவார் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகள் மாறும், எல்லா தடைகள் மாறும், எல்லா குழப்பங்கள் மாறுமே. கர்த்தர் கோணலை சுவையாக்குகிறவர், கரடு முரடெல்லாம் சமமாக்குகிறவர், சத்துருக்களை முன்னின்று துரத்துவேன் என்று சொன்னாரே. இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தர் முன்னே போய் எல்லா தடைகளை விலக்குவீராக. உமக்கே உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் கிரியை செய்ய போறீங்க, உடைய பிரசன்னத்தினால் நிரப்பி விடுதலை தர போறீங்க. உடைய பிரசனங்களுக்கு முன்னே சென்றதற்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுடைய ஏலோகிம் விடுதலை ஊழியத்தினுடைய ஒரு 9வது வருஷத்துக்குள்ளாக கர்த்தர் எங்களை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த ஆகஸ்ட் 15, 16 2 நாட்கள் நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை எங்களுடைய பெரியகுளப்பதில் நடத்துவதற்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை இந்த 9 வருஷங்கள் முழு நேர ஊழியத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அப்புறம் நடத்தி கொண்டே வருகிறாரு. கர்த்தர் ஊழியத்துக்கு முன்னே போறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல எங்கள் ஏலோகியம் ஊழியத்தை தாங்குகிற, எங்கள் ஊழியங்களுக்காய் செபிக்கிற, எங்கள் ஊழியங்களோடு இணைந்து ஓடுகிற ஒவ்வொருவரையும் ஊழியத்தின் சார்பாக உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28:7. உனக்கு
விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பாராம். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக அநேக சத்துருக்கள் ஒருவேளை எழும்பி வரலாம். அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு முன்னாடி எழும்பி வர்றாங்களா? நீங்கள் அதை குறித்து கலங்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க உதவி செய்வாராம். ஒருவேளை அவர்கள் உனக்கு முன்பாக ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தால் கர்த்தர் சொல்றார், 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி சத்துரு எழும்பி வருவான், உங்களை மேற்கொள்ள, உங்களை அழிப்பதற்கு, உங்களை காயப்படுத்துவதற்கு, உங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருவதற்கு சத்துரு எழும்பி வருவான். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? எந்த சத்ரு உனக்கு முன்னாடி எழும்பி வர்றானோ அதே சத்ருவை உனக்கு முன்பாக கர்த்தர் 7 வழியாய் துரத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அநேக நேரம் உங்களுக்கு முன்னாடி சத்ரு எழும்பி நிற்பான் பாருங்க, உங்களை அழிப்பதற்கு, உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு, அநேக நன்மைகளை திருடுவதற்கு சத்ரு அநேக நேரம் எழும்புவான். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் சொல்றார், எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி பூதாகரமாக நிற்குதோ அதே பிரச்சனையை சுக்குநூறா நொறுக்குவதை உங்க கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. எந்த மனிதன் உங்களுக்கு குறமாய் எழும்பி உங்களை காயப்படுத்துகிறார்களோ, உங்களை முடக்குகிறார்களோ, உங்களை நெருக்குகிறார்களோ அதே மனிதன் உங்களுக்கு முன்னாடியே அவன் ஓடி போகிறத உங்க கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. அநேக பிரச்சனை நமக்குள்ளே வாழ்க்கையில் அப்படிதாங்க கடந்து வரும். முன்னாடி வந்து மலை போல இருக்கிற பிரச்சனை, உண்மை மலை போல தான் இருப்பான் பிரச்சனை, முன்னாடி வந்து சத்துரு கொக்கரிப்பான். தாவீதுடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் அந்த பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத் என்ன செஞ்சான்னா, எல்லாருக்கும் முன்னாடி அவன் அந்த கொக்கரிச்சுட்டே இருக்கிறான். பாருங்க, உங்களில் யாராவது ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் என்கிட்ட நினைச்சிங்க, யுத்தத்துக்கு வா, ஒன்று அநேக தூசண வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த சவுலுடைய ராஜ்ய பாரத்தில் யாருமே என்ன செய்யல, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு போகல. எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறான் சத்ரு, அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறான். அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் சில மனுஷன் நமக்கு முன்னாடி அநேக வார்த்தையை பேசுவாங்க, அநேக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அநேக நெருக்கத்தை சந்திச்சுட்டே இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமாங்க? எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ, எவர்கள் உனக்கு முன்பாக வந்தார்களோ அவர்களை முறியடிக்கப்படும்படி கர்த்தர் உனக்கு முன்பாக அவர்களை நொறுக்குவார். அல்லேலூயா. ஒரு வழியாக அவங்க புறப்பட்டு வந்தால் 7 வழியாக சிதறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 33வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமே. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க, உனக்கு முன்னாடி நிற்கிற சத்துருக்களை அவர் துரத்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை அவர் துரத்துவார். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி சத்துரு எழும்புறானா, ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் உனக்கு அடைக்கலம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை யாருன்னா அவர் தான். அவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நினைச்சுவேன், துரத்துவேன். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி அவர் அடைக்கலமோ பலனாய் கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுகிறது, உங்கள் சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார்கள். அல்லேலூயா. எந்த விதத்தில் சத்துரு எழும்புறான், எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்ட கூடினார்களோ அவங்க உங்க பட்சத்தில் வருவாங்க. ஏசாயா 54:15 சொல்லுகிறது, ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்புதா, உங்களுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாங்களா, 2 விஷயத்தை ஆண்டவர் செய்வார். ஒன்று, அவர்களை துரத்துவார், இல்லைன்னா அவர்களை உங்க காலுக்கீழே கர்த்தர் கொண்டு வருவார். வாசிக்கலாமா? ஏசாயா 54:15. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. யார் எழும்புனாங்களோ அவங்க பக்கத்தில் ஒன்று ஆண்டு கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை ஒன்று உங்கள் பாதத்தில் கொண்டு வருவார், இல்லைன்னா அந்த மனிதர்களை கர்த்தர் துரத்திடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புச்சுங்க. ஏன் யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்களே எழும்பினார்கள். யோசேப்புக்கு விரோதமாக ஆண்டவர் அவர்களை துரத்தலை. அந்த யோசேப்புக்கு சகோதரர்களை யோசேப்புக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்தார். யோசேப்புக்கு பட்சமாக கர்த்தர் கொண்டு வந்தார். யோசேப்பினுடைய காலில் விழத்தக்கதாக கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நீங்கள் குறித்து நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யார் 1-2 நடக்குங்க. ஒன்று வந்து உங்கள் வாழ்க்கையில் எழும்பினவர்கள் உங்கள் காலுக்கீழே விழுவாங்க, இல்லைன்னா கர்த்தர் உங்கள் முன்னாடியே அவங்க இராதபடிக்கு கர்த்தர் துரத்திடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிரச்சனை மனுஷன் நேருக்கு நேரம் இன்னைக்கு மோதுறவங்க இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, மந்திரங்கள்,
பிள்ளி சுனி ஆவி, விக்கிரகங்களை வைத்து குறி சொல்ற வல்லமைகள், செத்து போன ஆவியை வைத்து அநேக காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா, எதிர்த்து நேரிடாக போரிடாத முடியாதபடி, சவால்களை மேற்கொள்ள முடியாதபடி, இன்னைக்கு மறைமுகமா இன்னைக்கு மனுஷர்களுக்கு விரதமா, ஏன் ஊழியத்துக்கு விரதமா, ஏன் இன்னைக்கு குடும்பத்துக்கு விரதமா, பிசினஸுக்கு விரதமா சத்துருக்கள் எழும்பிட்டே இருக்காங்க. அநேக தீமையை செஞ்சுட்டே இருப்பாங்க. யாகம் வளர்த்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மந்திரத்தை அனுப்புவாங்க, செத்து போன ஆவியை அனுப்புவாங்க, குறி சொல்கிற ஆவியை அனுப்புவாங்க. எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிச்சிடணும், எப்படியாவது இந்த ஊழியத்தை கெடுத்துடணும், எப்படியாவது இந்த பிள்ளையுடைய படிப்பை தடை செஞ்சிடணும். +2 படிக்கிற பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிற காலங்களில் பாருங்கள், திடீர்னு பிள்ளைக்கு ஒரு பலவீனம் வந்துடும், இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்து உங்களுக்கு முன்னாடி சத்துரு எழும்புறானா, கர்த்தர் சொல்றாரு, எவர்கள் உனக்கு விரோதமா கூட்டம் கூடினார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுக்கு முன்னாடி எழும்புற பிரச்சனையை குறித்து நீங்க பயப்படாதீங்க. கோலியாத்தை போல எழும்புறானா, நீங்கள் கலங்காதீங்க. அவர்களை குறித்து நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனுஷர்கள் எழும்புவாங்க, ராஜாக்கள் எழும்புவாங்க, நீங்க சூழ்நிலைகள் எழும்பும். கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த கோலியாத்தை குறித்து நீ பயப்படாதே, அந்த பெலிஸ்தனை குறித்து நீ பயப்படாதே, அந்த அமலேக்கியரை குறித்து நீ பயப்படாதே, அந்த பார்வனை குறித்து நீ பயப்படாதே. உனக்கு முன்பாக அவர்கள் ஓடி போவார்கள், அவர்களை உன் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவர்களுக்கு முன்னாடி நீங்க கலங்கி நிற்கிறீங்களோ அதே மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னே போகிற ஆண்டவர், சத்துருக்களை துரத்துகிற ஆண்டவர், சாத்தானின் வல்லமையை நிர்மூலமாக்குகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 3வது சங்கீதம் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போமே. சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேர். உங்களுக்கு விரோதமா படையெடுத்து வர்றாங்களா? அநேக கூட்டம் எழும்புதா, ஜாதியா எழும்புறாங்களா, ஒரு சமுதாயம் எழும்புதா, அநேக குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா? அவர் சொல்றாரு, நான் அதற்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். நீங்க கலங்காதீங்க. 1000 இல்லைங்க, 10,000 பேர் எழுந்து வந்தால் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வன்? 1000ங்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, உங்களோடு இருக்கிறவர், உங்களுக்கு முன்னாடி போகிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 12:24. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அல்லேலூயா. அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் எதை வச்சு அனுப்புனாராம்? குளவிகளை வச்சு கூட என்ன செஞ்சாராம்? அவர்கள் ராஜாக்களை துரத்தினார்கள். ஒரு யுத்தமே பண்ணல. அந்த ராஜாக்கள் என்ன செய்யலாங்க? அந்த 2 ராஜாக்கள் யுத்தம் பண்ணல, கர்த்தர் தம்முடைய குளவிகளை அனுப்பினார். முன்னே போச்சு பாருங்க, அந்த ராஜாக்கள் துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போனார்னா அநேக பிரச்சனை கூட மாறுங்க, அநேக சூழ்நிலைகள் கூட மாறும். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை முறியடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் சத்துருக்களை முறியடிப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். நன்றி. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாருங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை, காற்றையும் கடலையும் அதட்டினவும் அற்புத வார்த்தைகள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. ஆராதனை இயேசுவுக்கே சொல்லலாமா? ஆராதனை இயேசுவு. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு முன்னே நீங்க போறனால எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு பயம் இல்லை.
அப்பா எங்க சூழ்நிலைகளை கர்த்தரால மாற்ற முடியும். பாதையெல்லாம் அந்தகாரம் அப்பா, வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா கர்த்தர் எங்களுக்கு முன்னே கடந்து போவாரானால் பார்வோனை துரத்த முடியும், அநேக ராஜாக்களை துரத்த முடியும், ஆயிரங்களை துரத்த முடியும், 10,000ங்களை துரத்த முடியும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவான் இந்த காலை நேரத்தில் சங்கரிக்கப்படுவானாக. ஓ ரீபா ஷியந்தா ரகல ரபா பாபா பாபா, இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க தொழிலுக்கு விரோதமா எழும்புற போராட்டம், உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியத்துல கர்த்தர் முன்னே போறாரு. நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். தாவீதோடு கர்த்தர் இருந்து ஓ கோலியாத்தை வீழ்த்தினது போல பராக்கிரமசாலியே கிதியோனோடு கர்த்தர் இருந்தாரே, உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரு. உங்களுடைய பிரசனம் முன்னே போகும். யோசுவாவின் நாட்களில் கர்த்தருடைய மகிமை முன்னே கடந்து போனது. கர்த்தர் முன்னே குளவிகளை அனுப்பி ராஜாக்களை கர்த்தர் துரத்தினார், ராஜ்யங்களை அவர்கள் பிடித்தார்கள். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்கு கர்த்தர் முன்னே போவாரு, கர்த்தர் முன்னே போவாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமை இப்ப இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் முன்னே போகிறத நான் பார்க்கிறேன். எதிரிகளின் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. எதிரிகள் மேல், பிரச்சனைகள் பண்ணுகிற மனிதர்கள் மேல் ஒரு தேவனுடைய வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ரீபா ஷியந்தா ரகா பால ரபா, அந்த வல்லம் இறங்குது, அந்த வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தந்த நல்ல விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஐயா. எங்க ஊழியத்தை 9வது வருஷம் நீங்க கிருபையாய் கொண்டு வந்தீரே, நீங்க கொண்டு வந்த இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எங்க ஜனங்களுக்கு முன்னே கர்த்தர் போய் அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, சத்துருக்களை முறியடித்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக, ஜெயமெடுக்க உதவி செய்வீராக. மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.